ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அவசரமாக ஒரு விஷயத்தை நான் சொல்ல வந்துள்ளேன். உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்திற்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு நபரினால் உனக்கு ஆபத்து. அந்த ஆபத்து உன்னை நெருங்காது, ஆனால் உன்னை எச்சரிக்கவோ நான் வந்துள்ளேன். நீ எல்லாரையும் எளிதில் நம்புகிறாய். ஒரு வார்த்தை உன்னை பற்றி ஏதாவது நல்ல விஷயமாக சொன்னால் அவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லி நினைக்கிறாய். அதுவே உன்னை பார்த்து ஏதாவது ஒரு குறை சொன்னால் அவர்கள் கெட்டவர்கள் என்று நீ நினைக்கிறாய். நான் சொல்வது சரிதானே? நல்ல முறையில் சொன்னால் நல்லவர்கள், உன்னை பார்த்து கெட்ட முறையில் ஏதாவது இது உன்னிடம் குறையாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் கெட்டவர்கள் என்று நீ நினைக்கிறாய். ஆனால் எப்பொழுதுமே ஒன்றை தெரிந்து கொள். இப்படி சொன்னாலும் நல்லவர்கள் கிடையாது, அப்படி சொன்னாலும் கெட்டவர்கள் கிடையாது. எதையுமே தீர விசாரிக்க வேண்டும். இப்பொழுது உன் வாழ்க்கையில் யாரென்று தெரியாத ஒரு நபரினால்தான் உனக்கு ஆபத்து நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. பயப்படாதே. என்ன சாய் இப்படி பயமுறுத்துகிறாரே என்று நினைக்காதே. நிச்சயமாக உன் வாழ்க்கையை நான் வீணாக்க விடவே மாட்டேன். இப்பொழுது கூட எதற்கு சொல்கிறேன் என்றால், உன்னை சுதாரிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் இந்த செய்தியை உன்னுடைய காதில் போட வந்தேன். இல்லை என்றால் எனக்கு தானாகவே உன் வாழ்க்கையை காப்பாற்ற தெரியும். யார் என்று தெரியாதவர்கள், இதுவரை முகத்தை பார்த்து எந்த ஒரு வார்த்தையுமே பேசாதவர்களை நீ எப்பொழுதும் நம்ப வேண்டாம். ஏதாவது ஒரு பொருளை உன்னிடம் கொடுத்தோ இல்லை அறிமுகப்படுத்துவதற்கு போல் ஏதாவது வார்த்தையை உன்னிடம் சொன்னாலும் அதை நீ நம்ப வேண்டாம். இதுவரை பேசாத எந்த ஒரு நபரிடமும் புதிதாக ஒரு உறவை சேர்க்காதே. யாரென்று தெரியவில்லை என்றால் அவர்களை கண்டு கொள்ளாதே. அவர்களே ஏதாவது ஒரு அறிமுகப்படுத்தி கொண்டு வந்தால் கூட அவரிடம் எந்த ஒரு பேச்சையும் வைத்து கொள்ளாதே. சிலர் எப்பொழுது நன்றாக பேசுவார்கள், எப்படி அவர்கள் வாழ்க்கையை எடுக்கலாம் என்ற திட்டத்தை அதிகமான நபர்கள் இப்பொழுது போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். உன் வாழ்க்கையை பிடிக்காத சிலர் சில விஷயங்களை உனக்கு செய்யலாம். ஆனால் அதை பார்த்து நீ பயப்படக்கூடாது. உனக்கு முழுமையாக என் மீது நம்பிக்கை இருக்க வேண்டாம். உன் நல்லதுக்காகத்தான் இப்பொழுதும் சொல்கிறேன். நான் உங்களை அந்த இடத்தில் நின்று பேசினேன். என்னை ஞாபகம் இல்லையா? இப்படியெல்லாம் கேட்டு பேசுபவரிடம் நீ பேச வேண்டாம். சிலர் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அதை வைத்து எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து உன்னை கெடுக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையை எப்படி பிரிக்கலாம் என்றெல்லாம் நினைத்துதான் வருகிறார்கள். அவர்களுக்கு இடத்தை நீ எப்பொழுதுமே கொடுக்கக்கூடாது. நீ நிதானமாக இருந்தாலே யாரும் உன் வாழ்க்கையை கெடுக்க முடியாது. நீ நிதானம் இல்லாமல் யாருமே எல்லாம் நல்லவர்கள் என்று நினைத்து பேசும்பொழுதுதான் சில ஏமாற்றங்களை சந்திக்கிறார். எப்பொழுதுமே தெளிவாக இரு. யாரையும் நம்பாதே. எல்லாவற்றையும் ஒரு சந்தேகத்துடன் பாரு. நிச்சயமாகவே உனக்கான ஒரு நல்லது கிடைக்கும். காலம் முழுவதும் உன்னுடைய சந்தோஷமானது உன்னுடனே இருக்கும். யாரும் பறிக்க முடியாது. கவலைப்படாதே. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.